சட்டமன்ற மரபை ஆளுநர் ஆர்.என். ரவி அவமதித்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். இன்று சட்டப்பேரவை முதற் கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி சட்டப்பேரவையிலிருந்து புறக்கணித்து புறப்பட்டிருக்கிறார். அதுக்கு முதல் குரல் எழுப்பியது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்பது எல்லாராலும் பேசப்பட்ட வந்த நிலையில் என்ன நடந்தது உள்ள என்பது குறித்து அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். உள்ள என்னதான் நடந்தது சார்? ஆளுநர் அவர்கள் வந்த உடனேயே தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்த உடனேயே தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்று ஆங்கிலத்தில் அறிவித்தார். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதாக கருதிதான் தமிழ்நாட்டு அரசு சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய வாழ்த்து பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடி அந்த அரசு நிகழ்ச்சியோ சட்டமன்றமோ அந்த நிகழ்ச்சி முடிவுகின்ற போது அந்த அன்றைய அலுவல்கள் முடிந்த பிறகு நாம் தேசிய கீதம் பாடுவது வழக்கம். இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டில். ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டின் அரசு விழாக்களிலும் கல்லூரி விழாக்களிலும் அவர் கலந்துகின்ற போது தமிழ்த்தாய் வாழ்த்தையும் பாட சொல்வதும் தேசிய கீதத்தையும் பாட வேண்டும் என்று சொல்வதும், சில இடங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்து தேசிய கீதத்தை பாடிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குவதும் என்று மரபுகளையும் அதனுடைய இதுவரையில் இருந்த சட்ட நடவடிக்கைகளையும் அவர் மாற்றி அமைக்கிறார். அப்படி ஒரு முயற்சியை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் அவர்கள் அறிவித்தார். அதை நான் மிக கடுமையாக எதிர்த்து, இது எங்கள் தமிழ்நாடு, எங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவையில் எப்போதும் போல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். ஆளுநர் உரை வாசித்தளித்த பிறகு தேசிய கீதம் பாடி அவை அலுவல்கள் நாளை ஒத்திவைக்கப்படும். இதுதான் மரபு. அதை நீங்கள் செய்யுங்கள் என்று முழக்கமிட்டு என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தேன். இன்றைய தினம் ஆளுநர் புறக்கணித்தது காரணமே தேசிய கீதம் நீங்கள் புறக்கணித்ததுனால தான் மிகுந்த மன உடைச்சலோட நான் வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்ற அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், தேசிய கீதத்தை நாங்கள் எப்படி புறக்கணிக்க முடியும்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட உடனே தமிழ்நாட்டிற்கான தமிழ்நாடு அரசால் வகுத்தளிக்கப்பட்ட ஆளுநர் உரையை வாசிப்பது ஆளுநருடைய கடமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற அந்த உரிமையை ஆளுநர் அவர்கள் மறுதளித்திருக்கிறார். இது மிகப்பெரிய குற்றம். ஆளுநர் தான் குற்றம் செய்திருக்கிறார். ஆளுநர் தான் தமிழ்நாட்டு மக்களை அவமதித்திருக்கிறார். ஆளுநர் தான் தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவையை அவமதித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசை அவமதித்திருக்கிறார். ஆக ஆளுநர் தான் தமிழ்நாட்டு மக்களிடம் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை ஆளுநர் அவர்கள் வாசித்தளித்த பிறகு தமிழ்நாடு அரசு இங்கு தேசிய கீதம் பாடுவதற்கான சூழல் இல்லை என்றால், வாய்ப்பு இல்லை என்றால், கண்டிப்பாக ஆளுநர் அவர்களுடைய கூற்றில் உண்மை இருக்கும். இப்போ ஆளுநர் வெளியேறிட்டார். ஆளுநர் வாசித்தளிக்க வேண்டிய அந்த ஆங்கில உரை வாசிக்கப்படவில்லை. அதனுடைய தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அவர்கள் வாசித்தளித்தார்கள். அளித்த பிறகு இன்றைக்கு தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கா இல்லையா? நாங்கள்லாம் எழுந்து தேசிய கீதம் பாடணுமா இல்லையா? ஆக உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை தமிழ்நாட்டில் ஆளுநர் அவர்கள் பரப்பி வருகிறார். ஒரு நிமிடம் கூட தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் இந்த மண்ணில் தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கு அருகதையற்றவர் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.